திரைத்துறையில் மட்டும் வீர வசனம் பேசும் இயக்குனர் ப. ரஞ்சித் போன்றோர்கள் நிஜத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருப்பது மட்டுமே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பட்டியலின மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டுமென நேரத்திற்கு ஏற்றார் போன்று பேசும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் போன்றோர்கள் நாட்டை உலுக்கிய ஆணவ படுகொலை சம்பவத்திற்கு தற்போது வரை அமைதியாகவே இருப்பதுதான் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற 19 வயது இளைஞரும் 16 வயது சிறுமியும் காதலித்த விவகாரத்தில் வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்த இரு வீட்டாருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் இளைஞரும் அந்த சிறுமியும் ஒரே குடிசையில் தூக்கில் தொங்கும் காட்சிகளை பார்த்து தமிழ்நாடே பதைபதைத்துள்ளது. புதிய அரசு சிங்கப்பெண் என்ற பெயரில் தொடங்கிய திட்டம் என்னவானது? +2 படிக்கும் பெண்ணின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மோசமான சூழல் நடந்துள்ளது. இருவரும் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களது காதலுக்கு சிறுமியின் வீட்டார் தரப்பில் கடும் எதிர்ப்பு இருந்திருக்கிறது. சிறுமியின் தந்தை, தாய், சித்தப்பா உள்ளிட்டோர் பார்த்திபனை வழிமறித்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது. சினிமாவில் மட்டுமே வரக்கூடிய கொடூரமான வில்லத்தன காட்சிகளை தமிழ்நாடு நிஜத்தில் அனுபவிக்க தொடங்கியிருக்கிறது. இத்தனை கொடூரங்களும் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே அரங்கேறியிருப்பது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீரழிந்திருப்பதையே காட்டுவதாக விமர்சனங்கள் வந்துள்ளன. மேலும் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கும் வன்னியரசும் இந்த விவகாரம் தொடர்பாக பெரும் அமைதி காத்து வருகிறார். சினிமாவில் மட்டுமே நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம் என்ற வீரவசனம் வைக்கும் இயக்குனர்கள் கூட நிஜத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு ஏனோ அமைதியாக இருக்கின்றனர் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. சமூக நீதி காவலர்களாக இருக்கும் திருமாவளவன் போன்றோர்கள் குரல் எழுப்புவார்களா, இல்லை கூட்டணி கட்சி என்று இன்னும் 6 மாதம் டைம் சொல்வார்களா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. ஒவ்வொரு ஆட்சியிலும் ஆணவ படுகொலை நடப்பது வாடிக்கையாக இருக்கும் நிலையில் புதிய அரசான தாவேகாவிலும் இதே செயல் அரங்கேறி இருப்பதன் மூலம் ஒரு மாற்றமும் இல்லை. பெயரளவுக்கு திட்டத்தை தொடங்கி மக்களிடம் விளம்பரம் தேடுவதுதான் முதல் வேலையாக செய்திருப்பதாக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன.